ஒரு படம் எடுத்தாங்கனாக்கா படத்தில் இருக்க கருத்தை தான் பார்க்கணுமே கண்டி. அதை விட்டுட்டு இதை இமிட்டேட் பண்ணியிருக்கு, அதை இமிட்டேட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி இருக்குது, இந்த அரசியல்வாதியை பற்றி சொல்கிறீங்க, அந்த அரசியல்வாதியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது பெரும் தவறுங்க. எந்த படம் தான் அரசியல்வாதிகளை பற்றி சொல்லலை? எவ்வளோ படங்கள் அரசியலை பற்றி வந்திருக்கு, அரசியல்வாதிகளை பற்றி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா படத்தை படமாக பார்க்கணுமே கண்டி. ஒன்று அரசியல்வாதி பார்க்குறீங்களா, அந்த படத்தை பார்க்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க, அதே மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஒரு படத்தை படமாக பாருங்கள், அரசியல்வாதியாக பாருங்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கன்ஃபியூஷன் என்னன்னாக்கா, ஒரு ஹீரோவை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வச்சுட்டு ஹீரோ பண்ணுறதான் நம்ம பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுனால தான் சொசைட்டி ஸ்பாயில் ஆகுது. ஸோ இதை விட்டுட்டு படத்தை அவங்க பணம் வாங்கிட்டு படத்துக்கு நடிக்கிறாங்க, நம்ம பணம் கொடுத்து படத்தை பார்க்குறோம், அதோடு நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஏற்படுது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இப்போ புதுசாக எலெக்ஷன் டைமில் கரெக்டாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது TN 2026 ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ ஒரு நல்ல படம், ஒரு நல்ல அரசியல் படம். அதில் பல விமர்சனங்களுக்கு உள்ளான படம். அந்த சீசர் வரும்போதுலேருந்தே பல விமர்சனங்களுக்கு அந்த படத்தை உள்ளாக்குனாங்க. இது டிவிகே விஜயை இமிட்டேட் பண்ணுது, அது ஜோசப் விஜயினுடைய கேரக்டர் ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ படம் வந்தோடனே நாங்கள் போய் படத்தை பார்த்தோம். படம் நல்லாவே எடுத்திருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. அதாவது ஒரு படத்தை படம் என்கின்ற ஒரு ஆங்கிளில் போய் பார்க்கும்போது அதில் அரசியல் தெரியலைங்க, அது வேற ஒரு நடிகரை பற்றி சொல்லியிருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஒரு நடிகரை பற்றி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது அவரை பற்றி சொன்ன மாதிரி கண்டிப்பாக தெரியும். ஆனால் படத்தை படமாக பாருங்கள், ஒரு அரசியல்வாதியாக பாருங்கள், ஒரு படத்தை படமாக பாருங்கள். இதுதான் நம்ம சொல்கிறது. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு தம்பி ராமையாவுக்கு நம்ம ஒரு அப்ளாஸ் சொல்லணுங்க. ஏன்னா அவருடைய படம் தான் இது எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல கேமரா அமைப்பு எடுத்திருக்காங்க. இந்த சீன்ஸ் எடிட் பண்ணது நல்லா வந்திருக்கு. அந்த அரசியலில் எப்படி ஒரு நாட்டில் அரசியல்வாதி எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி ஜனங்கள்கிட்ட அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க, ஒரு நடிகர் எப்படி ஃபேமஸ் ஆகிறார், ஒரு நடிகர் எப்படி அரசியல்வாதியாகி ஒரு நாட்டையே ஆள்ற அளவுக்கு வருகின்றார் அப்படின்றது எடுத்திருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் வேணும் இல்லைங்களா? இப்போ அவங்க ஒரு எம்ஜிஆரையோ இல்லை ஒரு அண்ணாதுரையோ இல்லை ஒரு காமராஜரோ எடுத்து போட்டு படம் எடுத்தாங்கனாக்கா இப்போ இருக்கின்ற தலைமுறைகள் பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க. ஆனால் அது ஒரு ஆவணப்படமாக மாறிவிடும். இது ஒரு கமர்ஷியல் மூவியாக எடுக்கும்போது இப்போ இருக்கின்ற ஜென்சிஸ் பார்க்குற மாதிரி படம் எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு பழைய காலத்து ஆக்டருங்கெல்லாம் போட்டு இது பண்ணாக்கா, எம்ஜிஆர்னால் பல பேருக்கு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. அவங்கள பற்றியெல்லாம் படம் எடுக்க முடியுங்களா? இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தார் போல இருக்க ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த TN 2026 இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டாகி கொண்டு இருக்கின்ற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி காட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்திருக்காங்க. அதில் நடித்த ஹீரோவை பற்றியோ ஹீரோயின் பற்றியோ நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க ஃபேமஸ், ஆல்ரெடி படத்தில் நல்லா நடித்து ஃபேமஸான ஒரு ஹீரோ தான். சதுரங்க வேட்டை அவர் நடித்த படம் நம்ம மறந்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படம் விமர்சனங்கள், அந்த சீசரில் இருந்த விமர்சனங்கள் வந்தால் மாதிரி அதில் ஒன்றும் பெரிய அரசியல் தாக்கோ இல்லை ஒரு விஜய் டைரக்ட் தாக்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதி, ஒரு சினிமா நடிகர் இப்படி தான் இருப்பார், ஒரு அரசியல்வாதி இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருடைய பர்டிகுலர் கேரக்டர் தான் அது ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறத கண்டி அது படம். அவ்வளோதான், நம்மளை மகிழ்விக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லணுங்க, இந்த படம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாங்க. இப்போ வர படம் எதுவுமே ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த TN 26 கண்டிப்பாக நீங்களாம் ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.